இன்னைக்கு 16ஆம் தேதி கஸ்ஸிங்கில் அந்த பிசி மட்டும் வந்திருக்குதுங்க. ஏவில் 9ன்னு வச்சு போட்டிருந்தா 929 வின்னிங் வந்திருக்கும். அது அந்த ஏ போர்டு வந்து கரெக்டாக உட்காந்து அது இந்த மாதிரி கணக்கு எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் இன்றைக்கி எதுவும் இல்லைங்க. இது கணக்குப்படி பார்த்தா இதுக்கு 9, 2, 9, இந்த 1க்கு பவர் 6, அதெல்லாம் கணக்கு இல்லை. வரணும் 100% வின்னிங்கன்னா வின்னிங் இருக்கணும். சமாளிக்கிறதுக்காக பிசி உட்காந்துக்கிச்சு பவரில் போச்சுன்னு சொல்லக்கூடாது. இதில் அந்த 29 529 929 அடிச்சிட்டாங்க. அது மரியாதையாக பேசணும் காய்ஸ். இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், இதில் ஏ நம்பர் தெரியல, அதனால தான் சுருக்கமாக கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஏவில் 5 என்னான்னு தெரில. அந்த மெத்தடு ரெண்டுமே எடுக்கலை. அது ஏ நம்பர் என்னன்னு தெரில. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வாரம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேங்க. உங்களுக்கு ஏதாவது ஏ நம்பரில் கன்ஃபார்ம்னா சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். அதில் ஏதாவது வந்துச்சுன்னா வின்னிங் ஒரு உங்களுக்கு கன்ஃபார்ம்னா போட்டுக்குங்க. என் கணக்கில் இதுதான் வருது, பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டாங்க, இதில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று டபுள் 1 ஏபியில், இப்போ இன்றைக்கி ஏஎஸ்சியில், நாளைக்கு பிசியில் டபுள்ஸ் உட்காரணும். மெத்தடில் ஆனால் நாளைக்கு என்ன மெத்தடுன்னு தெரில. டி நம்பரில் 9 வருது, 6 வருது. அதனால் அது ஒரு இதாக வச்சுருக்கிறேன். 9 6ன்னு தெரில. டபுள்ஸ் வரணும் நாளைக்கு பிசியில், பார்ப்போம் எப்படின்ட்டு. பதிமூணாந்தேதி வின்னிங்க. வாரத்துக்கு 2 நாள் உட்காருதுங்க பாருங்கள். இப்போ 2 நாளாக ஒன்றுமே இல்லைங்க. இது இன்றைக்கி மட்டும்தான் பிசி உட்காந்து, நேற்றும் உட்காரல, அந்த ஏ மெத்தட்லேயும் உட்காரல. அதனால் கொடுக்குற நம்பர் அத்தனையும் போட்டு பணத்தை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா போடுங்க. நேற்று இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. அதில் அப்புறம் என்ன ஏதாவது கணக்கு இருந்தால் நாளைக்கு பார்த்துட்டு அனுப்பிச்சுடுறேன். வார கணக்கு பார்த்தா இன்னைக்கு வியாழன். இது இப்படி கணக்கு பார்க்க போதுங்க. ரெண்டுமே வார பட்டன் தனியாக எடுத்துக்கங்க, டெய்லி ஷார்ட் தனியாக எடுத்துக்கங்க. இது டெய்லி, இது வார கணக்கு. இன்றைக்கி ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7ல் 1 போச்சுன்னா 6 சின்ன பவர் 9, 6 1 கூட்டினா 7, 7க்கு பெரிய பவர் 2, 6க்கு சின்ன பவர் 9. இந்த கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல், இதுதான் இதனுடைய மெத்தேடு. சூட்சமுமே இதுதாங்க. எட்டு 7 கூட்டினா 15, 5ல் 2 போச்சுன்னா 3, 3 சின்ன பவர் 6 வரலாம், 3 வரலாம். இல்லாட்டி 5 2 கூட்டினா 7, 7க்கு பவர் சின்ன பவர் 0, 8 7 கூட்டினா 5, 5க்கு பெரிய பவர் 0. அதனால் 500ன்னு போட்டுக்கிறேன். ஒரு சில நேரத்தில் 8 7 8 அந்த மாதிரி அடிப்பான். இதுக்கு வந்து 9 8 7 6 அப்படி இறங்கும்போதில் அடித்தான்னா 6 6 566. இதுவும் வர சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது இந்த கட் நம்பரெல்லாம் இருக்குதுங்க, அது கொஞ்சம் தெளிவாக போடணும். இதே வீடியோ ஓவராக இருக்குது டைமு. இதுவும் வருது, இதுவும் வருது. அந்த கட் நம்பரெல்லாம் இருக்குதுங்க, அதில் வந்து அதையும் சொல்கிறேன்.
அது எப்படின்னு பாருங்கள். 10ல் 9 போச்சுன்னா 1 வராது. 15ல் 8 போச்சுன்னா 7 வராது, வந்துருச்சு. ஆனால் இதே மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு வந்துடும். 12ல் 9 போச்சுன்னா 3 வராது. 11ல் 6 போச்சுன்னா 5 வராது. 16ல் 9 போச்சுன்னா 7 வராது. 10ல் 9 போச்சுன்னா 1 வராது. 15ல் 8 போச்சுன்னா 7 வந்துருச்சு. இந்த மாதிரி 10 15 நாள் கணக்கு பார்த்தா இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி சில மெத்தடெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த நம்பரில் ஒரு சில நேரத்தில் வரும், வராது. இப்போ இதில் எடுத்துக்கலாங்களே, 9 வராது, 1 வராது, 3 வராது, 3 வராது, 5 வராது, 4 வராது, 8 வந்துருச்சு, 6 வராது, 6 வந்துருச்சு, 7 வராது. நாளைக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சரி காய்ஸ், வீடியோ இழுத்துட்டு போகுது, கட் பண்ணிக்கிறேன்.